டிஜிட்டல் விஸ்வரூபம் வழங்குகின்றார் திரு மாணிக்கவேல் அவர்கள். வணக்கம் நேயர்களே. இந்த வாரம் டிஜிட்டல் விஸ்வரூபம் எபிசோட்ல ஒரு நியூ ஃபியூச்சர் டெக்னாலஜி பத்தி பார்க்க போறாங்க. நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஐஓடி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அந்த டெக்னாலஜியை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அது ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் பார்க்க போறாங்க. நம்ம ஒய் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறதையும் பார்க்க போறாங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஃபியூ டெக்கேட்ஸ் முன்னாடி வந்து பிசியோட வேவ் வந்து ஐபிஎம் மெயின் ஃப்ரேம்ல இருந்து பிசிக்கு வந்து ஒரு வேவ் வந்ததுங்க. ஸோ அதுல வந்து நிறைய டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த 1998 பாத்தீங்கன்னா இன்டர்நெட் டெக்னாலஜி ஸ்டார்ட் ஆச்சு, அந்த வேவ் ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், இதுதாங்க ஃபியூச்சர் டெக்னாலஜி, இன்டர்நெட் பேஸ்டு டெக்னாலஜி வரப்போறது. இதோட ஹை லெவல் டெஃபினிஷன்ஸ் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் எவல்யூஷன் ஆஃப் இன்டர்நெட் டெக்னாலஜி அப்படிங்கறதோட the way ஹியூமனோட இன்டராக்ஷன் வித் வேரியஸ் டிவைசஸ் அண்ட் திங்ஸ்லாம் வந்து சேஞ்ச் ஆக போகுதுங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா லைட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரூம்ல ஆனா இருக்கும், நம்ம அந்த ரூம் விட்டு வெளியில வந்தோடனே அந்த லைட்ஸ் ஆஃப் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிள் நடக்க போறது. அதுக்கப்புறம் கார் பாத்தீங்கன்னா டிரைவே ரீச் ஆகும்போது லைட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுறது, சென்சர் டிடெக்ட் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலையில உங்களோட அலாரம் கிளாக் ரிங் ஆன உடனே காஃபி மிஷின் ஸ்டார்ட் ஆயிடும் காஃபி போடுறதுக்கு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டிவைஸ் இன்டராக்ட் ஆக போறது, பிளஸ் ஹியூமனோட இன்டராக்ஷன் அதில் இருக்க போறது. ஸோ இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஹவுஸோட ஃப்ரண்ட் டோர் ஓப்பனிங்கும் லாக் பண்றதும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹவுஸ் மெம்பர்ஸ் கொண்டு அந்த லாக்கிங் சிஸ்டம் எனேபிள் ஆகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸோட ஹியூமன் இன்டராக்ஷன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட் ஆக போறது ஓவர் இன்டர்நெட்டுங்க. ஸோ டிபிக்கலா ஒரு டெக்னிக்கல் டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு செகண்ட் இன்டர்நெட் டெக்னாலஜியா கிடையாது, அது கிடையாது. ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா இது வந்து நெட்வொர்க் ஆஃப் டிவைசஸ் கனெக்டட் டு இன்டர்நெட். வேரியஸ் டிவைசஸ் வந்து இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ண போறோம் நம்ம. அந்த ஈச் டிவைஸுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குங்க. இன்டர்நெட்ல உங்களுக்கே தெரியும், மிஷின் கனெக்ட் ஆனாவே அதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் வரும். அது மாதிரி ஒரு சின்ன சின்ன திங்ஸ் அண்ட் டிவைஸ்க்கும் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும் ஓவர் இன்டர்நெட். இதை யூஸ் பண்ணி சின்ன சின்ன டாஸ்கை நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ண போறோங்க. அது வந்து ஹியூமன் இன்டராக்ஷனோடய இருக்கும், சிலது ஆட்டோமேட்டிக்காவும் நடக்க போறது. ஆஸ் ஆஃப் டுடே பாத்தீங்கன்னா இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்து ஒரு நியூ பார்ன் பேபி ஸ்டேஜில் தான் இருக்கு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸ், 5 இயர்ஸ்ல வந்து எக்ஸ்போனன்ஷியலா growth இருக்க போகுதுங்க. ஸ்மால் ஸ்டெப்ஸா தான் இருக்கும், பட் பெரிய growth இருக்க போறது. என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் கன்சார்டியம் ஒன்று ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ அதுல வந்து குரூப்ஸ் ஆஃப் டெடிகேட்டட் கம்பெனிஸ் வந்து அவங்களோட R&D இன்வெஸ்ட் பண்ணி வேரியஸ் டிவைஸ் இன்டராக்ஷன்ஸ் இந்த ப்ரோக்ராம்ஸ் டெவலப் பண்றாங்க. என்ன மாதிரி இருக்குன்னா, பிசினஸ்க்கு எப்படி ஹெல்ப் ஆக போறது இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அண்ட் தென் கன்சியூமர் செக்மெண்ட்ல எப்படி அது யூஸ்ஃபுல்லா இருக்க போறது அப்படிங்கறதையும் ரிசர்ச் போயிட்டே இருக்குங்க. சின்ன சின்ன பைலட் ப்ராஜெக்ட்ஸும் ஆன் பண்ணிட்டாங்க. டிஜிட்டல் விஸ்வரூபம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. டிஜிட்டல் விஸ்வரூபம் தொடர்கிறது. நெக்ஸ்ட் வந்து இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸுக்கு என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும்னு பார்க்க போறாங்க, ரெக்வயர்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சென்சார் எம்பர்டட் பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி ஒரு காஃபி மிஷினோ இல்ல ஒரு கார்லயோ இல்ல ஒரு ஹவுஸோட ஃப்ரண்ட் டோர்லயோ உங்களுக்கு சென்சார் எனேபிள் ஆயிருக்கணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து வயர்டோ இல்ல வயர்லெஸ்லயோ ஒரு நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கணுங்க இந்த ஆப்ஜெக்ட்ஸ். தேர்ட் பாத்தீங்கன்னா அந்த ஈச் ஆப்ஜெக்ட்ஸ், நான் சொன்ன ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து ஐபி அட்ரஸ் இருக்கணுங்க, இன்டர்நெட் புரோட்டோகால் இருக்கணும். அஃப்கோர்ஸ் பேக்போன் பேண்ட்வித் வேணுங்க, இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். ஸோ இதெல்லாம் தான் பேசிக் ரிக்வயர்மெண்ட்ஸ். இதுல என்ன நடக்க போறதுன்னா, அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஈச் கம்யூனிகேட் பண்ண போதுங்க. இந்த கம்யூனிகேட் பண்ணும்போது லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா வந்து ப்ராசஸ் ஆகும். அந்த டேட்டாவை ஒரு கம்ப்யூட்டர்ல கலெக்ட் பண்ண போறாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த டேட்டா தான் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா அந்த டேட்டா வந்து பேட்டர்ன்ஸ் அனலைஸ் பண்ணிட்டு டெசிஷன் மேக்கிங்க்கு யூஸ் ஆகும். நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ரண்ட் டோர் வந்து இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும் திறக்கணும் அப்படின்னா ஒரு பேட்டர்ன் செட் ஆகணுங்க. ஸோ அந்த பேட்டர்ன் இருந்தால் தான் அது திறக்கும். அந்த மாதிரி சினாரியோக்கு யூஸ் ஆக போகிறது. ஸோ பேசிக்கா சென்சார் வேணும், உங்களுக்கு வயர்ட் அண்ட் வயர்லெஸ் நெட்வொர்க் வேணும், இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும், அதுக்கப்புறம்
ஒரு பிசி வேணும் உங்களுக்கு டேட்டாவை அனலைஸ் பண்றதுக்கு. ஸோ இதுல இம்பார்ட்டன்ட் பார்ட் பாத்தீங்கன்னா இதுல சென்சார் தாங்க. சென்சார் பிளேஸ் மேஜர் ரோலுங்க. ஸோ இன்னைக்கு என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா RFID சென்சார்ஸ் டேக்ஸ் யூஸ் பண்றாங்க, ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் டேக்ஸ். ஸோ அதை யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த சென்சார்ஸ் தான் வந்து உங்களுக்கு டேட்டாவை சென்ஸ் பண்ணிட்டு அடுத்த ஆக்டிவிட்டியை ட்ரிகர் பண்ண போறதுங்க. ஸோ இந்த சென்சார்ஸ் வந்து மைக்ரோ லெவல்லையும் இருக்கும், பெரிய லெவல்லையும் இருக்குங்க. ஆப்ஜெக்ட்ஸை பொறுத்து அந்த சென்சார்ஸ் பிஹேவ் பண்றதை பொறுத்து பேட்டர்ன் செட் ஆக போறது, அதுல இருந்து டெசிஷன்ஸ் நடக்க போகுதுங்க. டிஜிட்டல் விஸ்வரூபம் சிறிய இடைவெளிக்கு பிறகு. டிஜிட்டல் விஸ்வரூபம் தொடர்கிறது. ஸோ நெக்ஸ்ட் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ல பாத்தீங்கன்னா எப்படி டெவலப்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்குங்கிறத பார்க்க போறாங்க. ஃபர்ஸ்ட் பிரைமரி டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்ம் வேணுங்க. ஏன்னா டிவைசஸ் வந்து இரஸ்பெக்டிவ் ஆஃப் தி கம்பெனி டிவைசஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி காஃபி மிஷின் வந்து ஒரு கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணிருப்பாங்க, அதுக்கப்புறம் அலாரம் கிளாக் ஒரு கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணிருப்பாங்க. பட் மேனுஃபேக்சரர்ஸோட டிபெண்டபிலிட்டி இல்லாம அந்த டிவைஸ் கம்பேட்டபிலிட்டி இருக்கணுங்க. அந்த டிவைசஸ் வந்து ஃப்ரீயா கம்யூனிகேட் பண்ணணுங்க. ஸோ இதுக்கு ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஆப்பிள் வச்சிருக்கீங்க போனு, அதுல இன்டர்நெட் ப்ரௌஸ் பண்றீங்க, அதுக்கு ஒரு தனி இன்டர்நெட் கிடையாது. அதே மாதிரி கூகுள் போன் வச்சிருக்கீங்க, இல்ல விண்டோஸ் மொபைல் வச்சிருக்கீங்கன்னா அதுல நீங்க இன்டர்நெட் ப்ரௌஸ் பண்ணும்போது தனி இன்டர்நெட் கிடையாது. இன்டர்நெட்ங்கிறது www காமன் பிளாட்ஃபார்மா இருக்கு. அதுல எனி கம்பெனியா இருந்தாலும் நீங்க ஒரு பிரவுசர் வச்சிருந்தா இன்டர்நெட்டை ப்ரௌஸ் பண்ண முடியுது. சோ அந்த மாதிரி ஒரு யூனிக் சிங்கிள் பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ தட் நாளைக்கு எவ்வளவு கம்பெனிஸ் புது ஸ்மார்ட் டிவைசஸ் கண்டுபிடிச்சா கூட அந்த டிவைசஸ் வந்து அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கும்போது ஃப்ரீயா கம்யூனிகேட் பண்ணணுங்க. சோ இது வந்து ஒரு மேஜர் டெவலப்மெண்ட் இத போயிட்டு இருக்குங்க. சிஸ்கோ சிஸ்டம்ஸ் வந்து ஒரு டேட்டா கொடுத்திருக்காங்க. இந்த இயர் 2015ல பாத்தீங்கன்னா ரஃபா 25 பில்லியன்ஸ் ஆஃப் த டிவைசஸ் வந்து இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்கும், ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ண போதுங்க. 25 பில்லியன்ஸ். சோ அப்ப பாருங்க எவ்வளவு டிவைசஸ் கண்டுபிடிக்க போறாங்க, எவ்வளவு ஸ்மார்ட் யூட்டிலிட்டிஸ் வர போறதுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய ப்ரொஜெக்ஷனுங்க. அப்கோர்ஸ் எல்லாமே சிங்கிள் பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் ஆகணும். மோரோவர் இதுல வந்து இந்த இன்வென்ஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா செக்மெண்ட்லயும் இருக்க போகுது. பிசினஸ் சைடு, கவர்மெண்ட் சைடு, கன்சியூமர் சைடுல பாத்தீங்கன்னா மேஜரா ஹெல்த் கேர்ல, அந்த மாதிரி எல்லா சைடும் வந்து இந்த இன்வென்ஷன்ஸ் இருக்க போறதுங்க. டிஜிட்டல் விஸ்வரூபம் சிறிய இடைவெளிக்கு பிறகு. டிஜிட்டல் விஸ்வரூபம் தொடர்கிறது. நெக்ஸ்ட் நம்ம ட்ரூ வேல்யூ ஆஃப் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் பார்க்க போறாங்க. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இதுல இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ல வந்து ஜஸ்ட் ஒரு லைட் ஆன் பண்றதோ இல்ல ஒரு காஃபி போடுறதோ ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஸ்கோப் இல்லைங்க. அது வந்து ஒரு மினிமம் ஸ்கோப், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். பட் மேஜர் ஸ்கோப் எங்க இருக்குன்னா நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோங்க. டிபிக்கலி பாத்தீங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஸ்மார்ட் டிவைசஸ் கனெக்ட் ஆகி பேஷண்டோட டேட்டாவை மானிட்டர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அந்த டேட்டா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து கலெக்ட் பண்ணிட்டே இருக்குன்னு ஹவர்லி பேசிஸ்ல இருந்தனா ஃபைனலா அந்த பேஷண்ட் கேருக்கு ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு வேல்யூங்க இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம டேப்லெட்ஸ் சாப்பிட்ற மாதிரியே அந்த டேப்லெட் சைஸுக்கு வந்து ஒரு மைக்ரோ கேமராஸ் பில்ட் பண்ண போறாங்க. ஸோ அந்த கேமராஸ் வந்து நீங்க ஜஸ்ட் நீங்க மாத்திரை முழுங்குற மாதிரி அந்த டேப்லெட்ஸ் முழுக்கிட்டீங்கன்னா வயிற்றுக்குள்ள போயிட்டு டைஜஷன் சிஸ்டத்தை ஃபுல்லா அது வந்து கேப்சர் பண்ண போகுது இமேஜஸ். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி டேமேஜஸ் இருக்கு இல்ல வந்து பின் பாயிண்ட் பண்ண முடியும் இல்னஸ், அந்த மாதிரி ஒரு இனோவேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபார்மிங் எக்யூப்மெண்ட்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஸ்மார்ட் டிவைசஸ் இருந்தது அப்படின்னா சேட்டலைட்டோட அது கம்யூனிகேட் பண்ணி என்ன மாதிரி கிராப்போட நியூட்ரியன்ஸ்லாம் எப்படி இருக்கு, எவ்வளவு ஃபெர்டிலைசர் அதுக்கு போடலாம் அப்படிங்கிற லெவலுக்கு நம்மளால ட்ரில் டவுன் பண்ண முடியுங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து மாஸ் அப்ளிகேஷன் அண்ட் நம்ம ஹியூமனுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான அப்ளிகேஷனா கிரியேட் ஆக போறாங்க போதுங்க. ஸோ பேசிக்கா என்ன பண்ணிருக்காங்கன்னா இதுல வந்து சில இந்த அப்ளிகேஷன்ஸை வந்து பிரிக்கிறாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறாங்கன்னா இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ல பாத்தீங்கன்னா
இனிஷியலா வந்து மானிட்டர் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வயர்லெஸ் சென்சார்ஸ் வந்து நம்மளோட கேட்டில்ஸ்ல, கவுல அது மாதிரி கேட்டில்ஸ்ல வந்து நீங்க பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கவு வந்து கிரேஸ் பண்ணும்போது போய் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு தொலைறதுக்கோ இல்ல அதுக்கு ஏதாவது ஒரு சிக் ஆயிடுச்சுன்னா அலர்ட் பண்ற மாதிரி பண்ண முடியுங்க, ஜஸ்ட் டு மானிட்டர். அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகன்சஸ்க்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம்னா ஹவுஸ் ஹோல்டு அப்ளிகன்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த மேனுஃபேக்சருக்கு வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி ஒரு அலர்ட் ட்ரிகர் பண்ற மாதிரி இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் த அப்ளிகேஷன், ஜஸ்ட் மானிட்டரிங். டிஜிட்டல் விஸ்வரூபம் சிறிய இடைவெளிக்கு பிறகு. டிஜிட்டல் விஸ்வரூபம் தொடர்கிறது. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸோட செகண்ட் அப்ளிகேஷன் ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னா, திங்ஸ் ஒரு திங்ஸ் ஸ்டார்ட் கம்யூனிகேட்டிங் வித் ஈச் அதர். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பில்டிங்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா லைட்ஸ் ஆஃப் ஆயிடும். அதே சமயத்தில் லைட்ஸ் ஆஃப் ஆனோம்னா ஹீட்டர் சிஸ்டம்ஸ் வந்து ஆஃப் ஆயிடுங்க யாரும் இல்லைன்னா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஹியூமன் ஆக்டிவிட்டியும் இருக்கு, 2 டிவைஸ் கம்யூனிகேட் பண்ணுதுங்க. தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னா, என்ன சொல்றாங்கன்னா நம்மளோட பிசினஸ் ப்ராசஸர் ஒர்க் லைஃப் ப்ராசஸே வந்து அது ஆட்டோமேட் பண்றதுக்கு தாங்க தேர்ட் ஸ்டேஜ். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பிசினஸ்ல வந்து ஐட்டம் ட்ராக்கிங், ப்ராடக்ட் ட்ராக்கிங். ஸோ லாஜிஸ்டிக்ல வந்து நீங்க ஒரு வேர் ஹவுஸ்ல வந்து சில ப்ராடக்ட் இருக்கு, ப்ராடக்ட் ஆட்டோமேட்டிக்கா குறைய அலர்ட் வருங்க, ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிங்கறது தான் பிசினஸ் ப்ராசஸ் ரீடிஃபைன் பண்றது. அதுக்கப்புறம் ஹெல்த் கேர்ல ஹியூஜ் இம்பாக்ட் இருக்குங்க இந்த ஸ்டேஜ்ல. என்னன்னா பாத்தீங்கன்னா கிரானிக் பேஷண்ட்ஸ் வந்து லைவ்லியா மானிட்டர் பண்றது. ஸோ அவங்களோட வைட்டல் பாராமீட்டர்ஸ் ஏதாவது டவுன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கன்சர்ன் டாக்டருக்கு அலர்ட்டை ரைஸ் பண்ணி எப்படி அவங்கள குயிக்கா ரெஸ்கியூ பண்றதுன்னு சொல்லிட்டு தாங்க. நார்மலா பாத்தீங்கன்னா பேஷண்ட் தான் அலர்ட்டை ரைஸ் பண்ணுவாங்க டாக்டரை மீட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம். இது வந்து ஆட்டோமேட்டிக்கா லைவா அதுவே மானிட்டர் பண்ண போறதுங்க. ஸோ ஹெல்த் கேர்ல ஒரு ஹியூஜ் இம்பாக்ட் இருக்க போறது. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் இருக்குங்க, என்னன்னா இந்த வருஷம் எண்ட் ஆஃப் ஜூலைல வந்து ஒரு கம்பெனி கால்டு லைவ்லி அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து ஒரு டிவைஸை வந்து லான்ச் பண்ண போறாங்க, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் டிவைஸை. இந்த டிவைஸ் என்ன பண்ண போறது அப்படின்னா, உங்களுக்கு இந்த எல்டர்லி பேஷண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா வீட்டில், அந்த வீட்டில் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த பேஷண்டோட அவங்க பில்ஸ் எல்லாம் கரெக்ட் டைம்ல சாப்பிட்றாங்களா அப்படின்னு மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸுங்க. ஸோ யாரும் அவங்கள பார்த்துக்கணும் அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்கா இந்த டிவைஸ் வந்து ட்ரிகர் பண்ணி அலர்ட் பண்ணி அவங்கள மெடிகேஷன் சாப்பிட வைக்கிறதுக்கும் அவங்களோட கேரை பார்த்துக்கிறதுக்கும் ரிலீஸ் பண்ண போறாங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட். இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல இந்த மந்த் எண்ட்ல வரப்போறது. லைவ்லி நீங்க அந்த வெப்சைட் கூட போய் பார்க்கலாம், www.lively.com போய் பாருங்க. அண்ட் ஃபைனலி நம்ம எனி நியூ டெக்னாலஜி வரும்போது ஒரு டவுன் சைடு இருக்குங்க, இருக்கு இதுலயும் இருக்கு, டவுன் சைடு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைவசி இஷ்யூஸ் இருக்கு, டேட்டா செக்யூரிட்டி அண்ட் என்கிரிப்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் எப்படி நம்ம டேட்டாவை கண்ட்ரோல் பண்ண போறோம் அப்படிங்கிறது. இன்னொன்னு ரியாலிட்டி, வெதர் இந்த டெசிஷன்ஸ், இந்த டிவைசஸ் எடுக்கிற டெசிஷன்ஸ் வந்து ரியாலிட்டிக்கு எவ்வளவு மேட்ச் ஆக போறது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மைக்ரோ சென்சார் மேனுஃபேக்சரிங்லயும் சில சேலஞ்சஸ் இருக்குங்க. ஸோ இவ்வளவு சேலஞ்சஸ் இருந்தாலும் அதோட அப்ளிகேஷன் சைடு பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமன் ரேஸ்க்கு வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்க போகுதுங்க அந்த எவல்யூஷன்ல. ஸோ அதனால கம்பெனிஸ், கவர்மெண்ட்ஸ் அண்ட் அகாடமிக் இன்ஸ்டிடியூட்ஸ் 3 பேரும் சேர்ந்து இதை எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல் டெக்னாலஜியா மாத்தலான்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டவுன் த இயர்ஸ்ல வந்து இன்னும் நிறைய நம்ம ஸ்மார்ட் டிவைசஸ் பார்க்க போறோம், எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க. ஸோ இது பேசிக்கா பாத்தீங்கன்னா இதுல இந்த டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு டெசிஷன் எடுக்க போறது தாங்க கிரிட்டிக்கல். ஏன்னா அந்த ஒரு டிவைஸ் வந்து டெசிஷன் எடுக்கணும். ஸோ அந்த ரியாலிட்டியை வந்து எவ்வளவு தூரம் நம்ம வந்து லைவ்லியா கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த டெக்னாலஜி ஒரு சக்சஸ்ஃபுல் டெக்னாலஜியா மாறிடுங்க. வணக்கம், நன்றி. டிஜிட்டல் விஸ்வரூபம் கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் திரு மாணிக்கவேல் அவர்கள்.